அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 584வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, ஒரு நாடு எப்போது நாடாக இருக்கும். அருமை நண்பரே, ஒரு நாட்டில் எல்லா செல்வங்களும் இருந்தாலும், மக்கள் செல்வம், இளைஞர்கள் செல்வம், பயிர் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி எல்லாம் இருந்தாலும், அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ நம்மை போன்ற நாட்டில் தேர்வு செய்கிறோம். சில நாட்டில் தேர்வு செய்யாமலே அரசாட்சி மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சரியான நபரை நாம் தேர்வு செய்யும் வாய்ப்பாவது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ நாம் சரியான ஆளை தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யலைன்னா என்ன ஆகும்? மோசமான ஒருத்தர் ஆட்சி செஞ்சால் என்ன ஆகும்? அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நாங்கள் படிக்கும்போது 71லேருந்து 79 வரையும் உகாண்டா என்ற நாடு மிக அழகான நாடுன்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் எப்போ இடி அமீன் வந்தாரோ அப்போ பல கதைகள் நாங்கள் படிச்சிருக்கோம். அவர் எப்படின்னு கேட்டால், ஆட்சியை பிடிச்ச உடனே சொன்னது, அங்கே இருந்த ஆசிய நாட்டை சேர்ந்த 80,000 பேரை உடனே நாட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டார். கனடா, இந்தியா, இந்த மாதிரி கென்யா போன்ற நாட்டில் அகதியாக போய் சேர்ந்துட்டாங்க. அவர் நாட்டில் இருக்கிறவங்களையாவது ஒழுங்காக இருக்க வச்சார்னா அதுவும் இல்லை. அவருக்கு பிடிக்காதவர்களையெல்லாம் கொன்று விடுவார். அவர்கள் மனைவியெல்லாம் அபகரித்து விடுவார். இது எப்படி தெரியும்னா, அவருடைய 5வது மனைவி சாராங்கிறவங்க அவர் போகக்கூடாதுன்னு சொல்கிற அறையில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு குளிர்சாதன குடுவையில் அவருடைய காதலனை பத்திரப்படுத்தி வச்சுருக்காராம் உடலை. இப்படி இராணுவ தளபதி காரிலால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இராணுவ உரையாற்றும் போது சொல்லுவாராம், நீங்கள் சண்டை போடும்போது யாருக்காவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள தூக்கி போட்டுறாதீங்க, அவங்கள மனித இறைச்சியாக பயன்படுத்திக்கோங்க. அவர் இன்னொன்னையும் சொல்லுவாராம், மனித இறைச்சியை விட குரங்கு இறைச்சி ரொம்ப ருசியாக இருந்தது. இப்படிலாம் அவர் சொன்னதான் நாங்கள் அப்போ கேள்விப்படுவோம். இப்படி பல மோசமான செயல்களை அவர் செஞ்சுருக்கார். அதற்கு பிறகு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வடகொரியாவை பற்றி இன்றைக்கும் தெரியும் நமக்கு. அங்கே சிரிக்க கூட அனுமதி கிடையாது, அழுவது கூட. அவர் கிங் ஜாங் உன்னுடைய தந்தை இறந்த நாள் யாருமே சிரிக்கக்கூடாது, அன்றைக்கி எல்லாரும் அழணும். இப்படி அவருடைய கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரி தூங்கிட்டார். தூங்குறதுக்காக அவருக்கு மரண தண்டனை. இப்படியெல்லாம் மோசமான ஆட்சி. யாராவது அந்த நாட்டில் குற்றம் செஞ்சிட்டா 3 தலைமுறை சிறை தண்டனை அனுபவிக்கணும். இதெல்லாம் படித்த செய்தி. இப்போ சமீபத்தில் ஈரான் அதிபர் ரைசி விமான விபத்தில் இறந்துட்டார். அவரை பற்றி கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 5000 பேருக்கு அவர் மரண தண்டனை அவருடைய ஆட்சி பீரியடில் வழங்கியிருக்காராம். அதுவும் சாதாரண குற்றங்கள். ஒரு பெண் வெளியே வந்தாங்க, ஒரு பெண் சரியான ஆடை அணியலை, அதில் குழந்தைகள் கூட நிறைய பேர் இருக்காங்களாம். இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காங்கங்கிறத கேள்விப்படும்போது தான் ஒரு ஆட்சியாளர் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு புரியுது. இதுக்காக தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமென்றே வேந்து அமைவு இல்லாத நாடுங்கிறார். ஆங்கு அமைவு எய்திய கண்ணுன்னா, எல்லா செல்வங்களும் அமைந்தாலும், எல்லா நன்மைகள் அமைந்து இருந்தாலும் பயம் என்றே பயன் கிடையாது. வேந்தமைவு இல்லாத நாடு. ஒரு வேந்தனுடைய ஆட்சி சரியில்லாமல் போன நாட்டில் இது எல்லாம் அமைந்து இருந்தாலும் பயனில்லாமல் போய்விடுங்கிறார். ஆகவே ஒவ்வொரு குடிமக்களும் தான் தேர்வு செய்யும் ஆட்சியாளர் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.